இதை நான் எங்கேயுமே ஷேர் பண்ணதில்லை. ஐ திங்க் இங்கே இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஏதாவது யாரோ ஒருத்தருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் இந்த இன்ஃபர்மேஷன். நான் வந்துட்டு அங்கே ஒரு ஷெட்யூல் எடுத்திருப்போம். ஷெட்யூல் பிரேக் பண்ணுவோம். ஸோ அந்த ஷெட்யூலில் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அந்த படத்தில் வந்துட்டு எங்கள் அம்மா கிட்ட நான் வேலை இல்லாத போது அம்மா கிட்ட பேசுகிற ஒரு சீன் வந்துட்டு அதுதான் இப்போ வரையும் நிறைய பேருக்கு கனெக்ட் ஆச்சு. அந்த சீனை எடுத்துருந்தேன் முன்னாடி. ஒரு ரொம்ப எமோஷ்னலான ஒரு பாட்டு அதை எடுத்துட்டோம். அதை எடுத்துட்டு இந்த சான்ஸ் செய்கிறதுக்கெலாம் காட்டுவோம்ல, சார் நான் ஒரு ப்ரொஃபைல் வச்சுருக்கேன் பார்க்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த மாதிரி நான் படத்தையே எடுத்து போட்டுட்டு ப்ரொடியூசர் எல்லாருமே வந்துட்டு வி லாஸ் லாட் ஆஃப் லைஃப்ன்றதுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாத போது நான் இதை எப்படி கரை சேர்க்கறது, நம்மக்கிட்ட அவ்வளோ வி ஆர் நோபடி, எப்படி ஆனால் இந்த ஃபிலிமை ரீச் பண்ணுறது, நம்ம எப்படி இது வந்துட்டோம் இறங்கிட்டோம் அனௌன்ஸ் பண்ணியாச்சு, எல்லாருமே சூப்பராக எல்லாமே நடந்துருச்சு, பட் ஆனால் இதை எப்படி முன்னாடி போகிறது அப்படின்னும் போது மறுபடியும் வேலை தான் கை கொடுத்துச்சு. இதை வெங்கட் பிரபு சார் எங்கேயோ ரீச் பண்ணோம். அதுக்கு ஒரு பெரிய ஜேர்னி இருந்துச்சு. அவுட் ஒரே ஒரு இந்த சீன் மட்டும் போட்டு காட்டி இன்டர்வல் பிளாக் போட்டு அது ஒரு 9 நிமிஷம் சிங்கிள் ஷாட் இருந்துச்சு அந்த படத்தில். நான் வரேன்டா, நான் பண்ணுறேன் உங்களுக்காக இந்த படம் அப்படின்னாரு. இவர் உண்மையை தான் சொல்கிறாரா என்ன சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி என்னால் அதை ப்ராசஸ் பண்ண முடியல. ஐஸ்வர்யா மேம் அண்ட் மசாலா பாப்கார்ன் அண்ட் வெங்கட் பிரபு சார் ஆர்டிக்கில் வந்து அந்த ஃபிலிம் டேக் ஆஃப் ஆகி அண்ட் தென் இட் ஹேட் இட்ஸ் ஓன் ரிலீஸ். அண்ட் நான் நினச்சதை விட பெரிய ரிலீஸ் நடந்தது. நான் நினச்சதை விட நிறைய திரையரங்குகள் இன்க்ரீஸ் பண்ணாங்க.